இந்த வீடியோவில் S2 Pro, S4 Pro, S6 Pro எந்த மாடலாக இருந்தாலும் நம்மளுடைய கல்வி நிறுவனத்தோடைய கிளாக் டைம், அதாவது இன்கேஸ் நம்மளுடைய பெல்லு வந்து ஒரு 5 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக அடிக்குது, இல்லை ஸ்லோவாக அடிக்குது, இல்லை நம்ம அந்த கிளாக் டைம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை தான் நம்ம வந்து எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ அப்போ அரைவும் டவுன் அரைவும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. CLOC கிளாக்ன்ற மெனு வந்துருச்சுங்களா? இப்போ செட் அமைக்கிடுங்க. இது வந்து ஹவர்ஸு, இது மினிட்ஸு. இன்கேஸ் S4 Pro, S6 Proனால் இந்த பக்கம் 1, 2 டிஸ்பிளே ஆகும். அதை மைண்ட் பண்ணாதீங்க, ஏன்னா அது வந்து லிஸ்ட்டு தான். அது உங்களுக்கு இது 1வது மெனுவில் இருக்கும், 2வது மெனுவில் இருக்கும் காட்டுறதுக்காக தான் இங்கே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிஸ்பிளேயை செட்டிங்ஸில் மைண்ட் பண்ண வேண்டாம். இப்போ எனக்கு வந்து டிஸ்பிளேயில் வந்து 11 காட்டுது. ஆனால் நம்மளுடைய ஸ்கூல் கிளாக் டைம் பார்த்திங்கன்னா, உதாரணத்துக்கு மத்தியானம் ஒரு 1:05 காட்டுதுன்னு வச்சுக்கோமே. 1:05 நம்ம எப்படி செட் பண்ணணும், மத்தியானம் 1:05 எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா, ரயில்வே டைமில் ஸ்டோர் பண்ணணும். நீங்கள் இதில் 01 வச்சிட்டிங்கன்னா நைட்டு, மிட் நைட்டு. ஓகேங்களா? மத்தியானம்ன்றதை 13 வச்சுக்கணும். இப்போ 1:05 இல்லை ஒரு 1:10 இருக்குது அப்படின்னா, மேலே ப்ரெஸ் பண்ணால் இன்க்ரிமெண்ட் ஆகும், கீழே ப்ரெஸ் பண்ணால் ரிவர்ஸில் வரும். இப்போ நம்ம ஸ்கூல் டாக்கு ஒரு 1:10 வைக்கணும் வச்சுட்டு செட் அமைக்கிடுங்க. இன்றைக்கி டே திங்கக்கிழமைனா டே 1ன்னு வைக்கணும், செவ்வாய்க்கிழமைனா டே 2ன்னு வைக்கணும், புதன்கிழமைனா டே 3ன்னு வைக்கணும், வியாழக்கிழமைனா டே 4ன்னு வைக்கணும், வெள்ளிக்கிழமைனா டே 5ன்னு வைக்கணும், சனிக்கிழமைனா டே 6ன்னு வைக்கணும், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனா டே 7ன்னு வைக்கணும். இன்றைக்கி எனக்கு புதன்கிழமை, அதனால் டே 3ன்னு வச்சுக்கிறேன். இப்போ செட் அமைக்கிடுங்க. திருப்பி அதாவே கிளாக்குன்னு வந்துடும். ஓகேங்களா? இந்த செட்டிங்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பேக் அமைக்கிட்டிங்கன்னா இங்கே டே 3ன்னு வந்துடும். நம்ம செட் பண்ண கிளாக் டைம் கரெக்டாக வந்துடும். ஷெட்யூல் 1ல் பெல் அடிக்கும். ஓகேங்களா? இதுதான் கிளாக் டைம் செட் பண்ணுறதுக்குரிய முறை.